தேர்தல் அறிக்கையில் கூறப்பட்டுள்ள அனைத்து வாக்குறுதிகளும் நிறைவேற்றப்படும் என முதலமைச்சர் ஜெயலலிதா தெரிவித்துள்ளார். அரக்கோணத்தில் இன்று மாலை நடைபெற்ற பரப்புரை கூட்டத்தில் வேலூர், திருவண்ணாமலை ஆகிய மாவட்டங்களைச் சேர்ந்த 17 வேட்பாளர்களை அறிமுகப்படுத்தி அவர் வாக்கு சேகரித்தார். அதிமுக ஆட்சியில் 54 புதிய கல்லூரிகள் தொடங்கப்பட்டிருப்பதாக கூறிய முதலமைச்சர் ஜெயலலிதா பல்வேறு திட்டங்களால் கல்வித்துறையில் தமிழகம் முதலிடத்தில் இருப்பதாக கூறினார். காங்கிரஸ், திமுக கூட்டணி ஊழல் கூட்டணி என்று விமர்சித்த முதலமைச்சர் அதிமுகவின் தேர்தல் வாக்குறுதிகளை கூறி பரப்புரை செய்தார். விவசாயிகளின் பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும், மீன்பிடி தடைக்கால உதவித்தொகை அதிகரிக்கப்படும், படிப்படியாக மதுவிலக்கு கொண்டுவரப்படும் என கூறிய முதலமைச்சர் ஜெயலலிதா 100 யூனிட் மின்சாரம் இலவசம், விசைத்தறிக்கு 250 யூனிட் இலவச மின்சாரம், செட்டாப் பாக்ஸ் இலவசம், பொது இடங்களில் இலவச வைஃபை வசதி போன்ற வாக்குறுதிகளையும் விவரித்தார். வேலூர் கூட்டு குடிநீர் திட்டம் குறித்து தனது பரப்புரையில் முதலமைச்சர் ஜெயலலிதா விளக்கினார். இந்த கூட்டு குடிநீர் திட்டத்தின் மூலம் 11 நகராட்சிகளுக்கும் 5 பேரூராட்சிகளுக்கும் வேலூர் மாநகராட்சியில் பெரும்பாலான பகுதிகளுக்கும் மற்றும் 907 ஊரக குடியிருப்புகளுக்கும் குடிநீர் வழங்கப்பட்டு வருகிறது. தேசிய நெடுஞ்சாலை வழியாக குழாய் பதிக்கும் பணிக்கு தேசிய நெடுஞ்சாலை ஆணையத்தின் அனுமதி இன்னமும் கிடைக்கப் பெறாததால் வேலூர் மாநகராட்சியில் சில பகுதிகள் மற்றும் 37 ஊரக குடியிருப்புகளுக்கு மட்டும் இந்த திட்டத்தின் கீழ் இன்னமும் குடிநீர் வழங்கப்படவில்லை. இந்த காலதாமதம் மத்திய அரசினால் ஏற்பட்டதே தவிர எங்கள் குற்றம் அல்ல.